ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸாக இருக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நானும் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணி சேமிக்கவே ஆரம்பித்தேன். ஸோ என்னையும் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் பிகினராக இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணினேன். நம்மளுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த காசை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வீணாக விரயமாக்காமல் அதிலிருந்து எப்படி நம்ம மிச்சம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்கள் எல்லாருக்குமே நான் நிறைய சேவிங் டிப்ஸு, கோல்டில் எப்படியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்காக சேமித்து வைக்கலாம் தங்கம், எந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மணி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும், நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சேமிச்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தில் தான் நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கணும். அந்த எவ்வளவு நம்ம சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ 20%லேருந்து ஒரு 30%, ஸோ 20லேருந்து 30% நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு 10,000 ரூபாய் தான் இருக்குது, நான் எப்படி அவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சன்டேஜை நீங்கள் மாற்றிக்கிறலாம். நான் எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னா 10% சேர்த்து வைங்க. ஸோ 1000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வைங்க. அது உங்களுடைய சேமிப்பு. ஸோ 20,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னா 20% சேமித்து வைங்க. அதில் 4,000 ரூபாய் உங்களுக்கு வரும். 30,000 ரூபாய் சம்பளம்னா அதில் 20% 6,000 ரூபாய். 40,000 ரூபாய் அப்படின்னா அதுலேயும் 20% 8,000 ரூபாய். உங்களால் முடிஞ்சால் ஒரு 30,000த்துக்கு மேலேயே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா 30% கூட சேமிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 50,000 ரூபாய் அப்படின்னா 30%, இதில் 15,000 ரூபாய் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேமித்து வச்ச பணம் தனியாக நீங்கள் வச்சுக்கிறணும். அதிலிருந்து போக மிச்சம் இருக்கிற அந்த பணத்துக்கு தான் நீங்கள் பட்ஜெட்டே போட்டு அதில் நீங்கள் செலவு பண்ண கற்றுக்கிறணும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரே இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்ம சேமிக்க முடியாது. நான் எல்லாம் இவ்வளவு சேமிக்கிறேன், எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம், எனக்கு 4,000 ரூபாய் நான் சேமிக்க போகிறேன். 4,000 ரூபாயும் எடுத்து நான் உண்டியலில் போட போகிறதில்ல, 4,000 ரூபாயும் எடுத்து நான் போஸ்ட் ஆஃபீஸோ பேங்க்லேயும் போட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலம் வரும்போது எல்லா பணத்தையுமே அந்த இடத்துல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரே இடத்துல போடாமல் நிறைய வித்தியாசமான விஷயங்களில் நம்ம சேமித்து வைக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஆர்டியில் போட்டு வைக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, உண்டியலில் நீங்கள் போட்டு வைக்கலாம். சீட்டு போடுறவங்களா இருக்கிறீங்க, நம்பிக்கையாக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சீட்டும் நீங்கள் போடலாம். கோல்டு சீட்டு நீங்கள் போடுங்க. தனியாக பணம் அப்படின்னு எடுத்து வைங்க. ஏன்னா ஒரு விஷயத்துலையுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வர்ற அந்த வட்டியும் அந்த ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு வித்தியாசப்படும். இப்போ பேங்க்கில் ஆர்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த வட்டி விகிதம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் இதே ஆர்டியை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்யூர் வருஷங்களும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உண்டியலில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு வட்டியும் கிடைக்காது. சீட்டில் லாபம் இருக்குது, கோல்டு சீட்லேயும் நம்மளுக்கு அந்த நகை வாங்குறதுனால நம்மளுக்கு லாபம் இருக்குது. கேஷாக நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே வித்தியாசமான விஷயங்கள் தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நீங்கள் மற்ற விஷயங்களை தொடாமல் நீங்கள் உண்டியலில் இருக்கிற பணமோ இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற கேஷோ அப்படி இல்லைனா பேங்க்கில் போட்டிருக்கிற அந்த ஆர்டியை உடச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் ஒரே விஷயத்தில் எல்லாத்தையுமே போட்டுட்டிங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ உங்கள்கிட்ட சேமிப்பு அப்படிங்கிறது ஜீரோவாக ஆகிடும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இந்த செலவு நம்மளுக்கு முக்கியமா அத்தியாவசியமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை செலவே பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம யோசிக்காமல்
தண்ணி மாதிரி வந்து பணத்தை கரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. நம்ம இன்னும் வந்து கீழே போய்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, இல்லைனா வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு உங்ககிட்ட எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருக்குது, எவ்வளவு பணம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது, இதுக்கு எவ்வளவு இஎம்ஐ வந்து நீங்கள் கட்டணும், எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதி வைக்கணும். சரி, இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் நீங்கள் இதுக்காக உழைக்கணும், எத்தனை மணி நேரம் நீங்கள் உழைக்கணும், இதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறணும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து வீட்டோடைய எக்ஸாம்பிள் சொல்லலை. ஏன்னா வீட்டுக்கு வந்து 15 வருஷம், 20 வருஷம், 25, 30 அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். 40,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த காருடைய விலை வந்து ஒரு 8 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சொல்கிறது எல்லாமே ரோடு டேக்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து ஆன் ரோடு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். குத்து மதிப்பாக 8 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 2 லட்ச ரூபாய் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. மிச்சம் இருக்கிற 6 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து லோனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%. நான் வந்து குறைவாக தான் சொல்கிறேன். இதை விட அதிகமாக கூட இருக்கலாம். ஒரு சில நேரம் கம்மியாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய சிபில் ஸ்கோரையும் பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த பேங்க்கில் எடுக்கிறீங்களோ அந்த இதையும் பொறுத்து இருக்குது. இப்போ காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 இயர், உங்களுக்கு 7 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேங்க்ஸில் வந்து 5 இயர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து இருக்குது. இப்போது இதுக்கு நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ எவ்வளவு கட்டணும்? இந்த 6 லட்ச ரூபாய்க்கு இந்த 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 9,653 ரூபாய் நீங்கள் வந்து கட்டணும். இந்த 7 வருஷத்தில் நீங்கள் வட்டி மட்டுமே 2,10,890 ரூபாய் கட்டியிருப்பீங்க இந்த 6 லட்ச ரூபாய்க்கு. அப்போ மொத்தமாக நீங்கள் ஒரு 8 லட்ச ரூபாய் காருக்கு நீங்கள் உங்கள் கையிலேருந்து ஏற்கனவே ஒரு 2 லட்ச ரூபாய் போட்டுட்டீங்க. லோன் 6 லட்ச ரூபாய் போயிருக்கீங்க. வட்டி ஒரு 2,10,890 ரூபாய் கட்டியிருக்கீங்க. அப்போ அந்த காருடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,10,890 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன ஆகும்? இதை வந்து நான் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா சும்மா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நிற்க வைக்க போகிறது இல்லைல்ல. அதுக்கு சர்வீஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்கள் பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதுக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இன்சூரன்ஸ் இல்லாமல் உங்களை போலீஸ்காரங்களும் பிடிப்பாங்க. ஏதாவது வண்டிக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணணும். ஸோ இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஷோரூமை விட்டு காரை வெளியில் எடுத்துகிட்டு வந்த உடனே அதோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ டிப்ரிசியேஷனும் நடக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளவு வருஷம் உழைக்கணும்னு பாருங்கள். உங்களுடைய 40,000 ரூபாய் தான் உங்களுக்கு சம்பளம். இப்போ அந்த 40,000 ரூபாய் நீங்கள் கணக்கு போடுங்க எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. ஸோ 10 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க உங்களுடைய 40,000 ரூபாய். ஸோ எப்பயுமே வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அது தேவையா, இல்லை நான் வந்து எவ்வளவு அது தடவை அதை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த விஷயத்தில் வேணால் நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீபீஸ். நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீயாக கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்ம போய் எக்ஸ்ட்ராவாக வாங்கணும். இந்த தப்பை நானும் வந்து ஆக்சுவலி பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைம் வந்து ஒரு கடைக்கு நான் வந்து துணி வாங்க போயிருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் செட்டு மாதிரி கொடுப்போம். அது என்னன்னா வந்து ஒரு ஸ்டீலில் வந்து அவங்க ஒரு கடாய், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ரை பேன் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. சரி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கட்டினோன்னா நம்மளுக்கு அதுதான் வந்து கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்துட்டு அதை வந்து ஸ்டவ் மேலே வச்சோன்னா அப்படியே வந்து அதில் புகை வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அது ரொம்ப தக்கையாக இருக்குது. ஸோ ரொம்ப என்ன சொல்லுவாங்க, மெல்லிஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களோ. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தின்னான ஒரு ஸ்டீலில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அதை வந்து நான் வந்து பரிமாறுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதே இது நான் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் அங்கே துணி வாங்குறதுக்கு பதில் 1000 ரூபாய்க்கு நான் வந்து வேறு இதே மாதிரியான ஒரு நல்ல விஷயத்த வாங்கியிருந்தேன்னா எனக்கு அது வந்து பிரயோஜனப்பட்டிருக்கும். ஸோ ஒரு சில நேரம் வந்து நம்மளுக்கு
இந்த ஃப்ரீபீஸ் அட்லீஸ்ட் நான் வந்து ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரியாவது இருக்குது. ஒரு சில ஃப்ரீபீஸ்லாம் வந்து எதுவுமே நம்ம யூஸே பண்ண முடியாது. அந்த மாதிரியெல்லாம் வந்து கிடைக்கும். இது எந்த மாதிரியான ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து யானையை சும்மா கொடுத்தாங்க, அதனால் நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ சும்மா கொடுக்குறாங்கன்னு நம்ம யானையை வாங்கிட்டு வந்தோம்னா, அதுக்கு சாப்பாடு செலவு பார்க்கணும், அதுக்கு மருந்து செலவு பார்க்கணும், அதுக்கு தங்குறதுக்கான இடத்த தேடணும். அது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு பின் விளைவுகளை நம்ம யோசிக்காமல் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் வாங்காதீங்க. உங்களுக்கு அது தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டிசிப்ளினை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாரோ ஒரு ₹1,00,000 உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ₹1,00,000 உங்கள் கையில் வரப்போகுது. அந்த ₹1,00,000 உங்கள் கையில் வரப்போகுதுன்னா நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு யோசிப்பீங்க? ₹1,00,000 வரப்போகுது. சூப்பர். நான் வந்து போய் ஒரு நல்ல புடவை வாங்க போகிறேன். நான் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் வீட்டுக்கு, ஃப்ரிட்ஜு வாங்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கோமா? அப்படி இல்லைன்னா இந்த ₹1,00,000 எந்த இடத்துல சேமிக்கலாம், எந்த மாதிரியான விஷயத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோமா? இதுதான் வந்து மைண்ட் செட். நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து யோசித்து எந்த மாதிரி இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் மனசில் தோணுச்சு அப்படின்னா, அதுதான் நீங்கள் கரெக்டான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க, கரெக்டான ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அந்த ₹1,00,000 வந்த உடனே எனக்கு இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்குது, இதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணணும்னு நீங்கள் பிளானை போட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கற்றுக்கிட்டீங்க, எப்படி உங்களுடைய பணத்தை செலவு பண்ணணும், எந்த இடத்துல செலவு பண்ணணும், எப்படி நம்ம மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை யாருனாலையுமே வந்து தடுக்க முடியாது. நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும், நீங்கள் குறைந்த கம்மியான ஒரு வருமானத்தில் இருந்தாலும், சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேமிக்க எல்லாருமே வந்து பழகிக்கோங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஒரு ₹500 நீங்கள் சேமித்து வச்சாலும் அது வந்து சேமிப்பு தான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ₹500 வந்து நம்மளுக்கு உபயோகப்படும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட வந்து நம்மளுக்கு அது செலவுக்கு என்னைக்காவது வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்கள். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட்ஜெட் போட்டு வாழ பழகுங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து அதுதான் வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை உருவாக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.